ரோமருக்கு எழுதின நிருபத்தை வசன வசனமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒன்றுலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். இந்த போன வாரம் 1லேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம். இன்னைக்கு 6லேருந்து 12 பார்ப்போம். இதனுடைய சாராம்சம் என்னன்னா, தேவன் விசுவாசத்தினால தான் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, நீதிமான் ஆக்குறார். கிரியையினால என்ன பண்ணல, நீதிமான் ஆக்கப்படலை, நீதிமான் ஆகவும் முடியாது. எதனால அப்படின்னா, மனுஷன் தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே நீதிமானாக பிறக்கலை, பாவியாக பிறக்கிறான், பாவத்தில் பிறக்கிறான், தேவனோட கனெக்ஷன் இல்லாமல் பிறக்கிறான், தேவ நீதி இல்லாமல் பிறக்கிறதுனால அவன் எவ்வளோ நற்கிரியைகளை செய்தாலும் அது தேவனை பிரியப்படுத்தாது. அது தேவனுக்கு முழுமையான பிரியத்தை கொடுக்காது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சொல்கிறாரு, கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு இருக்குது. பைபிள்லேயே 2 பேருடைய உதாரணத்தை கொடுக்குறாரு. ஒருத்தர் பேசின உதாரணத்தை கொடுக்குறாரு, ஒருத்தருடைய செய்கையின் உதாரணத்தை கொடுக்குறாரு. இந்த ஆபிரகாமுடைய விருத்தசனத்தை பற்றி பேசி அவன் நீதிமானாக்க எண்ணப்பட்டது எப்போன்னா, விருத்தசனம் இல்லாத காலத்தில் தான் அவனை நீதிமான் என்ன பண்ணார், தேவன் ஏற்றுக்கொண்டார். அவன் விசுவாசத்தினால்தான் தான் நீதிமான் எண்ணப்பட்டான். அப்புறமா இன்னொன்று சொல்கிறாரு, தாவீது சங்கீதத்தில் பாடியிருக்கிறான். என்னன்னு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க எல்லாரும், எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். அவ்வளோ சந்தோஷமாக இதை கேட்கும்போது, மூடப்படுறது மன்னிக்கப்படுறது. தேவன் ஈஸியாக மன்னிக்கலை. ஹலோ, மன்னிப்பு ஈஸியாக இருந்து கிடையாது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுவாங்க, காளையை வெட்டுவாங்க, கோழி அறுப்பாங்க. கோழி இல்லைல்ல, கோழியை அறுத்து தூக்கி போடுவாங்க. எதுக்காகன்னா, அது இப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி ரத்தம் மாரி ஆக்கி புழிவாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்னா, காவு வாங்குறாங்களாம். சொல்லுங்க, அவங்க வாங்காம இருக்கிறதுக்கு மொத்தத்தை காவு வாங்குறாங்களாம். இவங்க பண்ண அக்கிரம அநியாயத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்க காவு வாங்கக்கூடாது, மற்றவங்க தான் காவு வாங்கணும்ன்ட்டு ஒன்றுமே வாய் செத்த பூச்சிங்க, வாய் செத்த மிருகங்கள் என்ன பண்ணுறாங்க, காவு வாங்கிக்கிறாங்க. அப்பாடா, அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுது. சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஊரில் எதுனா கோழி, மாடு, ஆடு, நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்து இருந்து அது செத்து போச்சுன்னா, அது இயற்கையாக சாகுதோ, ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு சாகுதோ, எப்படியோ சாகுதோ, செத்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு வருது, அதுக்கு வந்துச்சுன்னா இவ்வளோ கொடூரக்காரங்க பார்த்தீங்களா. அது சைடில் தூக்கின்னு போயிடுச்சான். நானும் பார்த்துருந்தாங்கிறேன் இந்த ஜனங்களெல்லாம். என்னன்னா சாக்கு சொல்லி தப்புக்குது. எல்லா மதமும் சம்மதம் ஒருத்தரும் என்னதுங்க கவனிக்கணும். எல்லா மதமும் சொல்லுங்க, எல்லா மதமும் அவங்க என்னன்னா, இதோ வரேன், வீட்டுக்கு கூப்பிட்டா, எங்கன்னா கூப்பிட்டா, எதனா வேலை கூப்பிட்டா, தோ வந்துடுறேன் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அந்தமாரி சாக்கு தான் இது. எல்லா மதமும் சம்மதம். நான் சொன்னேன்,
ஏம்மா நீ கும்புறி அந்த சாமிக்கு எவ்வளோ நேரமாக கொடுக்குற? தொண்டை குழாவை குடிக்குது, எவ்வளோ நேரமாக கொடுக்குறேன்? எல்லா மதமும் சம்மதம் தானே. அந்த சாமிக்கு நடையான்னு வந்து முட்டி போட்டுன்னு இதெல்லாம் பண்ணின்னு போகிறல்ல, அதுக்கு நேரத்தை கொடுக்குறல்ல. அதேமாரி ஏசப்பா கொடுக்குறியா? எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம் தானே உனக்கு. அப்போ அதுக்கு கொடுக்குற அதே நேரத்தை இதுக்கு கொடுக்குறியா? ஹலோ, முஸ்லீம் ஆள் கூட மாட்டிக்கிறாங்க என்கிட்ட. ஏன் மாதாவை கும்புறவங்க கூட மாட்டிக்கிறாங்க. இதுக்கு கொடுக்குறியா அதே நேரத்தை? எல்லா வேலையும் கரெக்டாக போய் உட்காந்துறல்ல, பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி போகிறல்ல கோயிலுக்கு. அதேமாரி ஏசப்பா கொடுக்குறியா? அல்லோலியா சர்ச்சைக்கு கொடுக்குறியானா இல்லை 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 இல்லை. இதுலேருந்து என்ன தெரிகிறது? நீ சாக்கு சொல்லுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. எல்லா மதமும் சம்மதம்ன்றல்ல, வா இதுக்கு அதே நேரத்தை கொடு, அதே பிரயாசத்தை படு, அதே காணிக்கை இங்க எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னா எல்லா மதமும் சம்மதம். சொல்றாங்கல்ல, நம்ம ப்ராக்டிக்கலாகவே எதுவுமே கடவுளை பற்றி தெரியலனா கூட இந்த பலின்றது அப்படியே வருது பாருங்க. இதெல்லாம் காப்பி தான் சொல்றாங்க பாருங்க. ஞானிகள்லாம் இயேசுவை பார்க்க வந்தாங்கல்ல, அதில் இந்தியாவில் இருக்கிற ஆள் கூட வந்தாங்க. அப்போனா இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுற அந்த பலிகள், அந்த வழிபாடு, அந்த இதெல்லாம் வந்து காப்பி வச்சுன்னு போய் எல்லா தேசத்துலேயும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பலியும் அப்படியே வந்தது தான் இது. நான் ஓப்பனாக பேசுகிறேனே. இந்த சிவன் யார் தெரியுமா? ஆதாம். பார்வதி யார் தெரியுமா? ஏவாள். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுறான்ற மாதிரி அப்படி ஒட்டினா ரெண்டு பேர் பாதி பாதியில். எதுல இருந்து எடுத்தார் கத்தர்? கவுன்சின் வரீங்களா? வெள்ளாயலம்ல இருந்து எடுத்தார்ல, அதில் பார்வதி பாதி, சிவன் பாதி. அப்புறம் ரெண்டு பேர் பிள்ளைங்க பெற்றாங்கல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குச்சுல, அங்கேயும் பார்க்கலாம் சண்டையை. காயின் ஆபேல். எதுக்காக அடிச்சுக்கினாங்க? பழத்துக்காக அடிச்சுக்கினாங்க. ஆனால் பழத்துக்காக ரெண்டு பேர் தான் புருஷனை முன்னாடி தான் பண்ணாங்க. ஆனால் தூக்கி வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம ஆட்கள். எல்லாமே அப்படியே காப்பி. என்னதுங்க? காப்பி. சரி, ஓகே, நம்ம எதுக்கு வருவோம்? பாம்பு என் கழுத்தில் சொல்லி சுற்றி நிற்கிறாரு தெரியுமா? அந்த பாம்பு தான் காரணமா. எல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சா? இப்போ புரியுதா? லிங்கத்துக்கெல்லாம் நான் எதனா கேட்டுன்னு வரேன்னா என்ன பண்ணலாம்? இவங்களெல்லாம் காப்பி வச்சுன்னு கட்டி போட்டு முட்டி போட்டு வைக்கணும். நம்ம எங்கேயோ வந்து எங்கேயோ போகிறோம் பாருங்க. ஆபிரகாம் தாவீதை பார்த்துருந்தேன், நம்ம அங்கே போயிட்டோம். அங்கெல்லாம் போனால் அப்படியே குழப்படி. என்னத்தை சொல்கிறது? ஐயோ, இதுங்க பண்ணுற கூத்து இருக்குது பாருங்க. திருவண்ணாமலை ஜோதி அதில் பாதி நிறைய இருக்குது. சரி, ஓகே. நம்ம ஆளுங்க முட்டி போட்டுன்னு நாகப்பட்டினம் போயிடுவாங்க. ஒருத்தவங்க போனாங்க பாருங்க, செருப்பு போடாமல் போவாங்க. வேறு செருப்பு போடாமல் கொஞ்சம் பேர் போவாங்க, செருப்பு போட்டுன்னு போவாங்க. நடுவில் கொப்பளம் வந்துடும், கட்டவில் நடு. முடியலன்னா பாதியிலே பஸ் ஏறி வந்துடுவாங்க. இப்படி போகிற மாதிரியே போயிட்டு ஆப்போசிட்ல பஸ் ஏறி வந்துடும். என்ன நோவு வருது வாயில. இதுல வேற ஃபாரின்ல இருந்தா அந்த குழந்தைங்களை வாக்கிங் எடுத்துன்னு போக மாட்டாங்க, அதுல எடுத்துன்னு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது? கிரியை. இவங்கெல்லாம் கிரியை செய்து இதெல்லாம் பண்ணி அவங்க பாவத்தை என்ன பண்றாங்களாம்?
முக்காடு போட பார்க்கறாங்க, மூட பார்க்கறாங்க. இங்க சொல்றாரு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அப்புறமா அப்படியே வர்றார். இந்த பாக்கியம் விருத்த சதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. எந்த கிரியையும் பண்ணாத ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசம் அவனை நீதிமானா ஆக்குச்சு. புரியுதுங்களா? நம்ம நற்கிரியைகள் செய்யணும் தான், கண்டிப்பா செய்யணும். எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறோ அதே மாதிரி நற்கிரியை ரொம்ப முக்கியம். விசுவாசம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நற்கிரியை ரொம்ப முக்கியம். ஆனால் எதை முன்ன வைக்கணும் அப்படின்னா, விசுவாசத்தை தான் முன்ன வைக்கணும். நீ விசுவாசித்துட்டு நற்கிரியை செஞ்சா அந்த நற்கிரியை தேவனுக்கு உகந்ததா காணப்படும். நீ இயேசுவை விசுவாசிக்காம வெறும் நற்கிரியை மட்டும் செஞ்சுனே இருந்தீங்கன்னா செல்லாது. நாட்டாம திருப்ப மாற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி ஆயிடும். உன் பம்பு செட்டுக்கு அதெல்லாம் அவர் எடுப்பாரு. எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னா, நீ நற்கிரியை தூக்கிட்டு வந்து முன்னாடி நின்னா எல்லா கிரியையும் தேவன் தூக்குவார். ரொம்ப கஷ்டமா போடும். அவங்கள சேதப்படுத்திக்கிட்டு காட்டுறாங்க. அதாவது அந்த நுனித்தோலை கட் பண்ணி அந்த வலி, அந்த அடையாளம், அந்த அடையாளத்தினால வர பெருமை, இதெல்லாம் முன்னாடி வந்து நிக்குது பாருங்க மனுஷனுக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. பனின்லாம் வசனம் எழுதி இருப்பார் பின்னாடி முதுகுல. அவர் திருப்பி பார்த்தா பைபிள் படிக்கலாம். பனின்லாம் அப்புறம் பார்த்தா அவரை பற்றி சொல்கிறாங்க, அவர் விருத்த சதனம் பண்ணினுக்கிறார் தெரியுமா அப்படின்னு. அவர் முஸ்லீம் கிடையாது, ஆனால் விருத்த சதனம் பண்ணிக்கினாராம். ஆனால் பயங்கரமான ஆள், சிந்தரப்பட்ட ஆள் தான். அது விருத்த சதனம் பண்ணிக்கினாரா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கினார் அவரு? பண்ணுந்த எதனாவது ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணிட்டார் அவ்வளோதான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ விருத்த சதனம் பண்ணா, விருத்த சதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சதனம் பண்றதும் தேவனிடத்துல விசுவாசம்தான் பெருசு. நீ கிரியைன்னு போயிட்டா எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல வந்துடுற. கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்க கூடாது, நச்சிக்க கூடாது, உச்சிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணணும். பண்ணுவியானா வராதே, முடியாது. இங்க சொல்றாரு, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹலோ, என்னன்னா காலி. நீ மறந்துருப்ப, ஆண்டவர் நான் மறந்துட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திட்டான்னு. ஹலோ, இங்க கொஞ்சம் பார்க்கணும். எண்ணினே இருக்கிறேன் ஒன்று. கர்த்தர் என்னன்னு வைங்க, தாவீது அதே சொல்றான், யார் நிலை நிற்பாண்டவர்ன்றான். யாரும் நிலை நிற்கவே முடியாது. கர்த்தர் மட்டும் பாவங்கள் என்னன்னு. ஏன்னா உன் மூளையை, அந்த நியூரோ சிப்பை உண்டாக்குறது அவர் தான். உன் மூளையை உண்டாக்குறது அவர் தான். அவரு ஏகப்பட்ட மெமரி, எல்லாருடைய மெமரியும் இருக்குது. அவரு என்னன்னாருன்னா காலி எல்லாருமே. அதனால விசுவாசன்ற
சிப்பை பொறுத்துனா எல்லாம் டெலீட் ஆயிடுது. இங்க சொல்றாரு, இந்த பாக்கியம் விருத்தசனம் உள்ளவனுக்கு மாத்திரம் இல்லை, விருத்தசனம் இல்லாதவனுக்கும் வரும். எந்த பாக்கியம்? பாவிய நீதிமானாக்குற பாக்கியம். விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுற. கிரியை கடனா இருக்குதான். அது கிரியை கடன் என்று எண்ணப்படும். விசுவாசத்தினால வரலன்னா, கிரியையினால வந்தாங்கன்னா கிரியை கடன் என்று எண்ணப்படும். அந்த கடனை தீர்க்கவே முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது அவ்வளோ முக்கியம். அதுல அவ்வளோ அடங்கி இருக்குது. ஒரு பக்கம் பாவங்கள் போகணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் இல்லாம ஆகணும். அந்த பக்கம் பாவத்துக்கான அந்த பாவத்தினுடைய மோசம் அதிபயங்கரம். இந்த பக்கம் பாவத்தை காட்டிலும் வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? பாவத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்றா இருக்குது. இந்த பயங்கரத்தை போக்குறதுக்கு அதிபயங்கரமான இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் இந்த கடனை, பாவ கடனை போக்கும், பாவத்துக்கான பரிகாரத்தை தீக்கும். இது தெரில பாருங்க, இந்த பாவத்தினுடைய வீரியம் தெரில. குடும்பத்தை ஒன்னாக்குறது, பிள்ளைங்க கரெக்டாக நடக்கிறது, பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். கஷ்டம் தானே? இருக்கிறீங்களா? 2 பேரும் இருந்தாலும் கொஞ்சம் 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 செவி கொடுங்க. பார்க்குறீங்க, எல்லாமே மாட்டின்னு உழண்டுன்னு கிடக்குறாங்க. இந்த குடி பழக்கம், அந்த போதை பழக்கம், சில பழக்க வழக்கங்களில், சில பாவ பிடிகளில் மாட்டின்னு மூச்சுன்னுக்குறாங்க. என்னன்னா அவனை நல்லா கேட்டால் இதுலேருந்து நல்லா வெளியே வர முடியல அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பயங்கரத்தை அவன் அனுபவிக்கிறான். ஆனால் அந்த பயங்கரத்தை குறித்த ஒரு அந்த உண்மைத்தன்மையை வெளியே சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? எல்லா குடும்பங்கள்லையும் அந்த பாருங்க, தெரிஞ்ச சட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம், எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிப்போன்னு தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு பெண்ணையோ ஒரு பேங்கையோ கொள்ளடிக்கிறான், திருடுறான், ஏதோ கற்பழிக்கிறான், என்ன பண்றான். ஆனா தெரிஞ்சே பண்றான்னா அவனால அந்த பாவத்தை கட்டுப்படுத்த முடியல, பாவத்தை அடக்க முடியல. அவனை மீறி அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா வீரியம் பயங்கரமா இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெருகிச்சு. இன்னொரு 7ஆம் அதிகாரத்துல சூப்பரா சொல்லுவார், நன்மை செய்கிற விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட கிடையாது. நான் விரும்பாத தீமையை செய்யறேன், ஆனா நன்மையை செய்ய முடியல அப்படின்றார். 7ஆம் அதிகாரம். அதுல சூப்பரா சொல்லுவார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய பாருங்க, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. சட்டத்திட்டங்கள்லாம் நல்லதுதான், ஒழுக்கம், நெறிமுறைகள், நற்கிரியைகள் எல்லாம் நல்லதுதான். நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன். ஹலோ, எத்தனை பேர் அடகு வச்சுட்டு இருக்கிறாங்க? மீட்க முடியாத ஒரு முழுகி போச்சு, விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். என்ன பேகுனாலும் முடிய மாட்டேது, அதுங்களை ஒழுங்காக்குனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
பிள்ளைங்களை வந்து ஒன்று சொல்லி அதை திருத்தணும்னா கஷ்டப்படுறாங்க இல்ல. இல்ல, மாம்சத்தில் இருக்கிறாங்க பாருங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. கேட்டா ஆமா எனக்கு வந்து பண்ணணும் தான் ஆசையாகுது, ஆனா என்னால் இதில் வந்து நல்லது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பண்ண முடியல. தீமை என்ன பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன் அப்படின்றாங்கல்ல. நான் செய்து எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். உங்களுக்கு வேற, உங்க 2 பேருக்கு வேற மாதிரி வரேன், உங்க 2 பேருக்கு வேற மாதிரி வரேன். நான் விரும்புகிறதை செய்யாமல்னா, நான் செல்போனை பார்க்க வேண்டாம் என்று விருப்பப்படுகிறேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லை. உங்களுக்கு வரேன், பைபிள் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது, ஆனா செய்ய முடிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது, ஆனா முடிக்க முடியவில்லை. விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்காத டிவியை முறைச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன், போனியை முறைச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஊர் அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுக்கிறான், பாஸ்கர். என்ன பாஸ்கர்? உன்னை சொல்ல சொன்னாடா மாம்சத்துக்குரியவனே. இதுல வேற நல்ல நல்ல மைக்கு வேற வாங்கிக்கிறோம், இது நல்லா கேட்கும். கேட்டுட்டானுங்க போ. இது அடிக்க கூடாது, தப்பு. நான் தானே கேட்டேன், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சீனிவாசன். நான் தானே கேட்டேன். என்னன்னா, விரும்புகிற நன்மையை செய்யாம வெறுக்கிற தீமையே செய்யறான். இப்படிதான் சுத்தின்னு இருக்கிறாங்க எல்லாரும். நல்லது பண்றன்ற விருப்பம் இருக்குது, ஆனா செய்யறதுக்கு பலன் இல்லை. இதுல பிரச்சனை என்னன்னா, பிடிக்கிற போலீஸ் அப்படிதாங்கிறாரு. பொங்கலுக்கு பாட்டு போட்டு ஆடின 23 பேர் காத்திருப்பு இருப்போர் பட்டியலில் போட்டு விட்டார்கள். பல்லாவரம் போலீஸ் கும்பல. விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத டான்ஸை ஆடி விட்டேன், அதனால அவருக்கு பிடிக்கல. நிறைய பேர் இதுல இந்த ஒட்டுமொத்த பைபிளும் இதுலதான் இருக்குது பாருங்க. என்ன போட்டுக்குது அதுல, எடுமாத நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதை எல்லாருடைய பனியன்லயும் போடணும். அதை வேற சந்தோஷமா செய்யறாங்க பாருங்க. கொடுமையிலும் கொடுமை, எதற்கு இந்த வாழ்வு, எதற்கு இந்த வாழ்வில் இளமை? எல்லாருமே போய் அவனை பூச்சி கேட்டா, என்ன விருப்பத்தோட பண்ணேன்னா விருப்பத்தோட தான் பண்ணேன், ஆனா ஒரு பக்கம் பார்த்தா பிடிக்கல சார், நான் தான் சார் என்ன சார் தான் பண்றது, நானே என்ன காப்பாத்துங்களேன், அது கீழே கதறான். நிறைய பேர் இதுல மாட்டுவாங்க. நிறைய பேர் ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவள் ஆயிட்டாங்க. பரதாவல்ல, நன்மையை செய்ய தெம்பு கிடையாது. வானா எனக்கு மொய் வைக்க வானான்னு வாயில வரமாட்டேது. நான் வச்சா நான் மாட்டிப்பேன், வானா அப்படின்னு வரமாட்டேது. நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். சட்டத்திட்டங்கள்லாம் நல்லதுதான், ஒழுக்க நெறிமுறைகள்லாம் நல்லதுதான், வண்டி ஓட்டும் போது போன் பார்க்க கூடாதுன்றது நல்லதுதான். முடியலையே,
ஒத்துக்கொள்றேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்தான். எப்பா நீ இல்லப்பா தம்பி, உனக்குள்ள இருக்கிற பாவங்குது பத்தியா, அந்த சிக்கனையே விரும்புது, அந்த செல்போனையே விரும்புது, அந்த கேமுங்களே விரும்புது, அந்த ஜி கலர் சேனல்ல வர அந்த என்னதுங்க அது, அந்த நாடகங்களே விரும்புது, போன்ல கேம்ஸையே விரும்புது, தேவையில்லாத காரியங்கள்லயே மனசு போகுது, ரீல்ஸ் ஷார்ட் ரீல்ஸ் பார்க்குது, போன்ல என்னென்ன யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்குது, யார் யார்கிட்ட பேசலான்னு ஓடுது. நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்புறம். அதனால் எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் செய்து, நான் கிடையாது, பாவத்தை மேல போட்டணும். ஹலோ, பாவத்தை உங்களையும் பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? நிறைய பேர் பிரிக்க முடியாம இருக்கிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்குதுப்பா, நல்லா தனியா போயிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு நான் வந்து உள்ள பூந்துக்கிறேன், வீட்டு உள்ள பூந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஓகே, அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த சரீரத்துல நன்மை வாசமா இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ இருக்கிறீங்களா என்னிடத்தில் இல்லை. 18 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது. ஹலோ, ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு சட்டம், பிரமாணம், ஒரு சக்தி, வல்லமை இருக்குதுன்றத காண்கிறேன். பாத்தீங்களா, நம்ம யாராக்கிட்டையும் மீட் பண்றோம், ஒரு ஆளை பேசுறோம்ல, எல்லாருமே இந்த கேஸ்ல இருக்கிற ஆள் தான். ஏன் ஒருத்தரை பார்த்து ஜாக்கிரதையா இருன்றோம்னா, பாவத்துல இருக்கிற ஆளு, பாவ மாம்சத்துல இருக்கிற ஆளு, சும்மா மேலோட்டமா என்ன பண்றாங்க, ஜிகினா வேலை காட்டின்னு அப்படியே வந்து முன்னாடி நிற்பான். ஆனா உள்ளுக்குள்ள பாவம் குடிகொண்டு இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு வந்து சைக்காலஜிஸ்ட், அது ஒரு பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்துட்டேன், அதை எழுதி வச்சுக்கலாம், நல்லா இருந்தது. அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிச்சான். என்னன்னா, ஒரு ரூம்ல 6 ஹவர் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஊசி, பூ, இறகு, கத்தி, துப்பாக்கி, என்னென்ன பொருளோ ஒரு 60 பொருள்கிட்ட அடுக்கி வச்சிருப்பாங்க டேபிள்ல. அந்த பொண்ணு சேர்ல உட்காந்து ஒருத்தரையா உள்ள விட்டுருக்காங்க, எல்லாரையும் உள்ள விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு தனியா இருக்குது, டோரை மூடிடலாம். அவங்க அந்த பொருளை வச்சு அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணலாம், உயிரை கூட எடுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கு, சாவடிக்கிறவங்க கூட அது பொறுப்பு கிடையாது, நானே பொறுப்பு அப்படின்னு ஏற்று நின்றுக்குது. அந்தமாதிரி உட்காரும் போது ஒருத்தர் ஒரு விதமா பண்ணாங்களாம். அந்த பொண்ணை ஒருத்தன் இறகு எடுத்து தடவனா, ஒருத்தன் வந்து என்னவோ சாப்பிட்ற பொருள் வச்சு அதை வாயில வைக்கிறானா, ஒருத்தன் கத்திரிக்கோல் எடுத்து துணியை கட் பண்ணுறான், ஒருத்தன் கத்தி எடுத்து கையை கீச்சிக்கிறான், ஒருத்தன் தொண்டியில் பிளேடு எடுத்து கீச்சிக்கிறான், ஒருத்தன் அந்த பொண்ணு கையாலேயே துப்பாக்கியை கொடுத்து ட்ரிகர் இருக்குது பற்றியா அழுத்துறது, அந்த பொண்ணு வேறலையே உள்ளே விட்டு சும்மா அப்படி ஜோக் காட்டிக்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை நிர்வாணமாக்கிட்டானுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா. அதில் அந்த பொண்ணு சொல்லுதான் கடைசியா, ஒரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு கதறி விட்டுடலாம், நிறுத்திடலாம்,
அப்படின்னு வந்திருக்குது. அதாவது அந்த எண்ணம் வந்திருக்குது அந்த பொண்ணுக்கு. போதும், இதுக்கு மேலே விட்டா நம்மளை சாவச்சிருவானுங்க அப்படின்ற லெவலுக்கு போயிடுவானுங்க அப்படின்ற பயம் வந்துக்குது. நிறுத்திடலான்னா அந்த பொண்ணு நிறுத்தலையாம். மனதில் அந்த மாதிரி வந்திருக்குது, ஆனால் நிறுத்தலை. பரவாயில்ல, இந்த 6 ஹவரை நான் சொல்லிட்டேன், முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்துருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுது அந்த பொண்ணு, மனுஷங்களுடைய மன நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. அவன் தனிமையில் தனியாக விட்டா எந்த எண்ணத்தை உடையவனாக இருக்கிறானோ, எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவனாக இருக்கிறானோ அதான் அவன், அதான் அவள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, எல்லாரும் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி பண்ணல, ஒருத்தவங்க ஒரு வித்தியாசமா பண்றாங்க. இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்களே ஜனங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எல்லாருக்குள்ளவும் பாவம் இருக்குது. அதான் நம்ம ஒரு ஆளையும் பார்க்கும்போது, ஒரு பொண்ணையும் பார்க்கும்போது சரி, ஒரு ஆம்பளையும் பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் முழுசா பிசாசு அப்படின்னு தான் பார்க்கணும். ஹலோ, நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆனா அன்பை காட்டுவேன். என்ன பண்றது, மனுஷனாகிறாங்க. இந்த பாவத்தினுடைய வீரியம் இருக்குது பத்தியா, அதுக்கு அவனே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறான். அதனால அவன் கையில இல்லை, பிசாசு கையில இருக்கிறான், அந்த பாவத்தின் பிடியில இருக்கிறான். அதனால என்னடா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்க முடியாத நிலைமையில இருக்கிறான் அவள். அதனால அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்லாததுனால நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். ஹலோ, சிலர் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்க கத்தி எடுத்து குத்துறது, ஒரு பொண்ணை கெடுக்கிறது, ஒரு லேடிஸ் தலையில கள்ளத்துக்கு போட்டு சாகடிக்கிறது, இப்படி நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த கிரியைகள் டைரக்ட். இன்னொன்னு இன்டைரக்ட் இருக்குது. சொல்லட்டுங்களா உதாரணம்? ஒரு பொண்ணு எத்தனையோ ஆம்பளைங்களை விஷத்தை குத்து சாவச்சிக்குது. அழகா இருக்கும் அந்த பொண்ணு. 2 பேர் அக்கா தங்கச்சி, 2 பேர் பேசி அழகா மழைக்கு இட்டுன்னு வந்து ஐஸ்கிரீம்ல, மில்க் ஷேக்ல, ஜூஸ்ல, சாப்பாட்டுல விஷத்தை குத்து ஒருத்தரையும் சாவச்சிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ரொம்ப நாள் ஆகிது. அழகான பொண்ணு எதை குத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இவனுங்க போய் வாயில போட்டு செத்து போயிட்டு அங்க சாவல, ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸ்லோ பாய்சன் ஒன்று அதுங்களை நாய்க்கு வச்சு செக் பண்ணிக்குதுங்க. நாய்க்கு வச்சு சாப்பிட்டு அது செத்து போதான்னு அது பின்னாடியே போய் பார்த்து அது செத்து போன பேர் தான் மனுஷனுக்கு குத்துக்குது. எவ்வளோ கிரிமினல் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குதுங்களா? ஒன்று வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மாத்திரை போட்டுக்குதுங்க. பாவத்தின் வகைகள் கூறு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல வரும். வகைகள் யாவை அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னு ஒரு மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. இருக்கிறீங்களா? இங்க பார்க்கணும், பார்த்துன்னே இருக்கணும், அவன் நோண்டினே இருக்கக்கூடாது. பாரு, கதையா சொல்லுங்கிறேன், அவ்வளோ சீரியஸான மேட்டரை பேசினுக்கிறேன். நீ பார்க்குற சாரு, டீச்சரு, மேடமு, பெரிய பெரிய ஆஃபீஸு ஆளு, போலீஸு, அரசியல்வாதி, நம்ம சொந்தக்காரங்க, உனக்கு பார்க்க போகிற குழந்தை, உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி, உனக்கு வரப்போகிற புருஷன், அதுக்கு வரப்போகிற பொண்டாட்டி, எல்லாமே பாவத்தில் இருக்கிற ஆள். ஹலோ, அப்போ எவ்வளோ சீரியஸாக மனுஷால் ஹேண்டில் பண்ணணும். பேய் படம் தானே பார்க்குறீங்க, நான் நிஜமாலுமே பேயாக தான் பார்க்குறேன். நான் நிஜமாலுமே பேய் படத்தை தான் பார்க்குறேன், பேயாக தான் பார்க்குறேன் ஜனங்களை. நீ பைபிளை படிச்சின்னா, ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா, ஆளை பார்க்கும் போது அப்படிதான் பார்ப்பேன்.
இந்த கண்ணாடியை போட்டுன்னு அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். ஹலோ, அவன் கண்ட்ரோல்லயே மனுஷன் இல்லை. ஒரு மிருகம் கூட நம்ம கண்ட்ரோல்ல அடங்குது, புரியுதா? நாய் கூட நம்ம குச்சியத்து தருத்தனா இது தருத்தனா போது ஓடுது, ஏன்னா பண்ணுது. ஆனா அடக்க முடியாத மிருகங்கள்லாம் இருக்குது. யானை, சிங்கம், ஒன்று அந்த குச்சியை விட்டா அந்த குச்சியை கடிக்குது, உதறி போடுது, அப்புறமா அட்டாக் பண்ண ஓடியாடுது. ஆனா மனுஷன் எல்லாரையும் உள்ள ஆளு, அவனால எல்லாமே பண்ண முடியும். ஒரு மிருகத்தையே, பெரிய பெரிய மிருகங்களையும் அவனால அடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். அவன் பாவத்துல இருக்கிறான். அப்போ இவங்களெல்லாம் இந்த மாதிரி செய்ய வைக்கிற பிசாசு எவ்வளவு கொடூரமா, இவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறது அவன் தான். அவன் எவ்வளவு கொடூரமானவன். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு பார்க்கணும் பிசாச. இவங்க பண்ற கிரியைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷங்களை அப்படி ஓரமா தள்ளிட்டு அவனை பார்க்கணும். எல்லா நீங்க வந்து நல்லா மோந்து பார்ப்பீங்களா? நல்லா மோந்து பார்ப்பீங்களா? ஸ்மெல்லு நல்லா பார்ப்பீங்களா? இங்க நாத்தம் அதிகமா அடிக்குமா? இதெல்லாம் போய் ஒன்னா ஒரு இடத்துல சேர்த்து போயிரு, அது ரொம்ப நார்மல். இங்க நாத்தம் போயிட தண்ணி விட்டா எல்லா நாத்தமும் ஒட்டுமொத்த நாத்தமும் ஒன்னா ஒரு இடத்துல சேர்த்து போயிடும். அந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஜெயிலுக்கு. ஒட்டுமொத்த நாத்தங்களும் தூக்கிட்டு வந்து உள்ள ஒன்னா போட்டா பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கும். ஈவில் டெட் படத்துல எல்லா பேய்களும் ஒன்னா இருக்கும். அது தொடர்றதெல்லாம் பேயா மாட்டேன், யாரெல்லாம் சாவடிக்குது அதெல்லாம் பேயா மாறி. அந்த மாதிரி சாக்கடைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் அந்த சாக்கடை, பெரிய பாதாளம். அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் அப்படியே சேகரிக்கணும். எல்லாம் பண்றது எல்லாத்தையும் சேகரிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பண்றான் அவன் எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான். ஒருத்தன் சம்மதம் இல்லாம ஒருத்தனை சம்மதிக்க வச்சு ஒரு காரியத்தை பண்றான்னா அவன் எவ்வளவு கொடூரமா இருக்கும். நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போதா? நீங்க யாரையும் லேஸ்ல நினைக்காதீங்க. லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய இதுல வந்து ஏங்கின்னு இருக்கிறாங்க. இதுல தான் நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கை அருந்துன்னு இருக்குது. எனக்கு அருந்து தேவனுடைய அந்த சமாதான வழி, தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த ஆளுக, தேவனுடைய அந்த அன்பின் அந்த ராஜ்யத்துக்குள்ள வேலைய தொடங்கின்னு இருக்கணும். ஓப்பன் பண்ணி விட்டு உட்காருங்க. புரியுதுங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியுது உட்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கொடூரத்தை காட்டினா கொடூரமா மாறிட்டீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? யாரையும் சாதாரணமா எண்ணக்கூடாது. சின்ன குழந்தைய கூட சரி, இதுக்கெல்லாம் கண்ணு திறக்க பண்ணணும். பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும்னா ஆண்டோடைய கிருபை தேவை. அதே சமயத்துல இதை பார்த்துட்டு தப்பிக்கிறதுக்கு ஆண்டோடைய வல்லமை தேவை. ஒருத்தர் சம்மதமே இல்லாம தீமையை செய்யறான், அவனுக்கு அவன். அப்ப நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க. அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 20ஆம் வசனம். ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அது ஒரு பிரமாணம், அது ஒரு சட்டம். பாருங்க, இதை தூக்கி
நான் எங்க குறி பார்த்து அடிக்கிறேனோ அங்க வரும். அப்படி தூக்கி போட்டேன்னா அப்படி வரும், இப்படி தூக்கி போட்டா இந்த பக்கம் வரும், இப்படி தூக்கி போட்டா இந்த பக்கம் வரும், நான் இப்படி போட்டா இப்படி வரும் இல்ல. இது ஒரு பிரமாணம். இப்படி ஒரு விசை ஒண்ணு இருக்குது, இப்படி ஒரு விசை ஒண்ணு இருக்குது இல்ல. இப்படி ஒரு விசை ஒண்ணு இருக்குது, மறுபடியும் என்கிட்டயே வந்துச்சு. அதான் ஈர்ப்பு விசை. இப்படி மேல தூக்கி போட்டா என்கிட்டயே வந்துடும். அந்த மாதிரி பாவம், சொல்லுங்க எல்லாரும். பாவம், இவர் ஒண்டியா மாட்டின்னு கஷ்டப்படுற பாவம். நீங்களும் பாவம், நானும் பாவம். பாவம் சொல்லுங்க எல்லாரும். பாவ பிரமாணம், அது ஒரு சட்டம், அது ஒரு விதி, அது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் அது வேலைய செஞ்சுனேதான் இருக்கும். ஒருத்தங்க லட்சக்கணக்கில் போய் ஏமாந்துறாங்க, பிசாசு மோசடி பண்றோம் ஆளுங்களை. ஊருக்கு போயிட்டு வந்தோம், மொய் வைக்கிற மோசடி அங்க நடக்குது. ஒரு குடும்பமே நடு தெருவுக்கு வர்றதுக்கான காரணமா அந்த மொய் இருக்குது. 10 வீட்டுல போய் 10 சவரம் வச்சுதான் 10 சவரம் இதுக்கு வருமா எதிர்பார்ப்போட காத்துன்னு. 1/4 சவரம் வச்சுச்சுன்னா 1/4 சவரம் வரும். இதுல வேற நகை விலை வேற ஏறிச்சா. இது வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் காசை தான் வைப்பேன். அவங்க எவ்வளவு வச்சாங்களோ அந்த காலத்துல அந்த காசை தான் வைப்பேன். நீ எதுக்கு மொய்ய வைக்கிற? பிரமாணம் சொல்லுங்க, விதி. அந்த விதியில போய் சதியில மாட்டிக்கின்னு கதியாயிடுறாங்க. பாவ பிரமாணம் அது வேலையை அது செஞ்சே ஆகும். இப்படி இருக்கிறபடியால் வாசிப்போமா? ஆனபடியால் நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிற, சர்ச்சைக்கு வரலான்னு விரும்புறேன், பணக்காரன் ஆகலான்னு விரும்புறேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கலான்னு விரும்புறேன், என் குடும்பத்தை நல்லா ஆக்கலான்னு விரும்புறேன், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலான்னு விரும்புறேன், உனக்கு நல்லது செய்யணும்னு நான் விரும்புறேன். ஆனா விரும்புறேன் ஆனா சொல்றாரு பாருங்க, நிறைய பேர் விரும்புறாங்கல்ல. உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிற. இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும்னா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா வாய்ப்பூச்சா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனா பிடிக்கும், ஆனா வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? பாவம் அவனை மேற்கொள்ளும். ஒருத்தரை ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும், இதுல வேற எழுப்பி விடணும். அப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. விரும்புறாங்க ஆனா முடியல. நம்மளுக்கு கூட தான் நிறைய விருப்பங்கள் இருக்கு. ஏன் செய்ய முடியலன்னா சில குழப்பங்கள், சில விதிக்கு கீழே மாட்டின்னு இருந்தா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது. பாவத்தின் விதிய மீறி தேவனுடைய நீதியின் விதிக்குள்ள வந்தாதான் எல்லாம் கிடைக்கும். ஆமென். சொல்றாரு பாருங்க, பிரியமா இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற. சொல்லுங்க, அப்படி ஆடிங்கன்னு. போராடுகிற. என் குடும்பத்துல ஒரே போராட்டமாகுது, என் பிள்ளைங்கிட்ட ஒரே போராட்டமாகுது, என் புருஷங்கிட்ட ஒரே போராட்டமாகுது. ஆடு நல்லதா? என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரே போராட்டமாகுது, ஒரே போராட்டமாகுது, போராட்டமாகுது. வாழ்க்கையே ஒரே போராட்டமாகுது. ஏன் இருக்குது? ஆகிலும் என் மன பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் ஒட்டி இருக்கல்ல, அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டா இருக்கிற பாவ
பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஏண்டா சிகரெட் குடிக்கிற, ஏண்டா தண்ணி அடிக்கிற, ஏண்டா கெஞ்சா அடிக்கிற, ஏண்டா மாத்திரை போடுற, ஏண்டா பொண்ணு சோக்கு உனக்கு, ஏண்டா இந்த மாதிரி அங்கங்க போய் சினிமா பார்த்துட்டு அழிஞ்சுன்னு கிடக்குற, ஏண்டா வீட்டு வாசல்ல உட்காந்து ஏண்டி எல்லாத்தையும் பத்தி பேசின்னு இருக்கிற ஊர் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்ல. ஏண்டி வெறும் நாடகத்தையா பார்த்து நிற்கிறேன், ஏண்டி அந்த என்னது அது பிக் பாஸா அதையே பார்த்து நிற்கிற, இதையே ஏண்டி பார்த்து நிற்கிற அப்படின்னா சொல்ற அவயவங்களில் சிறையாக்கி கொள்ளுகிறது. இவங்கெல்லாம் யாரு? வெளியே சுத்தி நிற்கிறாங்க, ஆனா சிறையில் இருக்கிறாங்களாம். பாவ சிறையில் இருக்கிறாங்க, ஆனா வெளியே சுத்தி நிற்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு பிரமாணம் இயங்கின்னு இருக்குது. அந்த பிரமாணத்துக்கு இவங்க மீறினா அந்த சிறைக்கு போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஏற்கனவே நீ பாவத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிறையில தான் இருக்கிறன்னு பைபிள் சொல்லுது. ஜெயில தான் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஜெயில தான் இருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய சிறையில் இருக்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய சிறையில மீறி பண்ணாதான் அந்த சிறைக்கு போறாங்க. ஓகே, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் எனக்கு பெயில் தருவா? யார் என்ன மனு போட்டு பாப்பா? யார் எனக்கு வக்கீல் வைப்பா? ஜட்ஜி அப்ப தீர்ப்பு சொல்லுவாரு. நிர்பந்தமான மனுஷனா? சொல்லுங்க எல்லாரும். என்னது நிர்வாணமான மனுஷன்? என்னதுங்க நிர்பந்தம்னா? என்னது எனக்கு தெரியல, சொல்லுங்க. நிர்பந்தம் சாமியானால் பந்தம் அப்படி இல்லை. நிர்பந்தம், நிர்பந்தம்னா கட்டாயப்படுத்துறது, இதை செஞ்சே ஆகணும்னு செய்ய வைக்கிறது. அப்படியே கழுத்தை பூச்சி செய், இதை பண்ணு, இதை முடி, அப்படியே சாமான கழுவு, அப்படியே துணியை தொய், கீழே வந்து அந்த பொருளை எத்தனை போ, கடைக்கு போயிட்டு பா, நந்து போயிட்டு வானா இல்லை நான் வண்டியில தான் போ, எப்படியாவது பொய்யசி, சர்ச்சுக்கு நீ வந்து வா, எப்படியாவது கால் வலிக்குனா கூட வந்து வா, நீ என்ன ரேஷன் கிடையாது வரல வா அப்படி. ஒருத்தங்க இப்படியே பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னா அவங்கள யாரும் கை தப்பிச்சு கை தப்பிட்டு யாரும் நசுக்கலையே. ஆனா ஏன் நம்மள நிர்பந்திக்கப்படுறோம்? இது என்னோட போக்காம செய்யாம இருக்க முடியல, என் வாயை அடக்க முடியல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. பின்னாடி கழுத்துல யாரையும் என்ன பண்ண யாரா போட்டு நடத்துறாங்க. சொல்லுங்க. எல்லாருமே சரியா வரும், புரியுதா? மனுஷனாவே இல்லை, அதான் சொல்லுது இந்த பைபிள் வேதம். மனுஷன் தன் கண்ட்ரோல்ல இல்ல. ஹலோ, எப்பப்பாரு ஒரே பெனாத்தலும் பித்தலுமா இருக்குது இந்த உலகம். ஏன்? எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அவரு இப்படி இவரு அப்படின்னு ஏன் சொல்லினே இருக்கிறாங்கன்னா, ஏய் கர்மம் புச்சவங்களா, பாவத்தில் இருக்கிறீங்கடா. ஆனா நம்ப மாட்டான். ஐயோ போலீஸ் பந்தோபஸ்தோட தான் சுத்துறேன், நான் யாரு ரொம்ப விடுதலையோட இருக்கிறேன், ஆனா பாவத்தில் இருக்கிறான். ஆளாளப்பட்ட பிரதமரும் சரி, ஆளாளப்பட்ட முதலமைச்சரும் சரி, ஆளாளப்பட்ட எம்பியும் சரி, மத்திய அமைச்சர்களும் சரி, மாநில அமைச்சர்களும் சரி, எல்லாருமே பாவத்தில் இருக்கிறாங்க. ஏன் புதுசா வர டிவிக்கேவா, அவரும் அதுல தாங்கிறாரு. ஹலோ, நாளைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகும், நல்லா இருக்கும்,
என்ன பண்றது? பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சே ராகமான அந்த ஒரு பாட்டு வந்தா கூட அவரும் பாவத்துல தாக்குறாரு. இவங்க எல்லாமே அப்படியே ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிறாங்க. அதுல பாக்குறது எல்லாருமே. பாக்குறவரும் பாவத்துல இருக்கிறாரு, பண்றவரும் பாவத்துல இருக்கிறாரு. என்ன பண்றது? நீ ஏன் ஒரு மாதிரி பாக்குற பாவத்தை? நீ பார்த்தாலே ஒரு பயமாக்குது எனக்கு. பார்வை மாத்து, ஒழுங்கா உங்க கை கட்ட ஒட்டுவாங்க பிறகு அது பாவத்தில் அடம் பிடிப்பேன். உச்சி முட்டாய் குருவி ரொட்டியோ உடனே அடம் பிடிப்பேன்ற மாதிரி இது அடம் பிடிக்கும். எல்லாம் பாவத்துல தான் இருக்குது. ஏன்னா கொடூரம். பாவம் போது ஒரு கொடூரம். பாவம் என்ன தெரியுமா? ஹீப்ரூல வந்து மிஸ் த மார்க்னு இருக்குது. இப்படிதான் இருக்கணும், இந்த பாயிண்ட்ல தான் இருக்கணும். கரெக்டா அந்த வட்டத்துக்குள்ள இருக்க புள்ளியில தான் குத்தணும் இந்த அம்பு போய். அந்த புள்ளியை தவிர மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் குத்துறது வந்து தவறுதுல. அதுதான் பாவம். தேவன் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நீதியை வச்சிருக்கிறாரு, ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. அந்த ஒழுங்குல தான் எல்லாருமே இருக்கணும். அதை தவறி வேற எதெல்லாம் எல்லாமே பண்ணா பாவம். அந்த மிஸ்ஸிங்ல தான் எல்லாரையும் என்ன பண்றான்? எந்த அளவுக்கு தவறி போனோமோ தவறி போக பிசாசு வச்சுன்னே இருக்கிறோம். பாருங்க, சின்னதா பண்ணுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறமா பெருசா பண்ணுவாங்க. அந்த சின்னதா பண்ண பயத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். பெருசா பண்ணமோ ஆரம்பத்துல வந்து சும்மா தயங்கி பண்ணது, அப்புறமா தைரியத்தோட பண்ணுவாங்க. ஒரு இந்திக்காரனை வெட்டுறத வீடியோத்தை அப்படியே பார்த்தோம். பையன் காட்டினான். கொடூரமா இருக்குது பாருங்க. வெட்டுறான், ஊத்துது ரத்தம். நவோ சும்மா போட்டு தட்டுறானு. ஓங்கி வீட்டுல சும்மா விளையாடுறானு கத்தியை வச்சு மொட்டு. இதெல்லாம் என்னத்தை காட்டுது? பாவத்தின் கொடூரம், எக்ஸ்ட்ரீம். நிர்பந்திக்கப்படுறான், மாட்டில் இருக்கிறானுங்க எல்லாமே. இவரு நான் என்ன போலீஸா பிடிச்சிச்சு, நான் ஜெயிலில் ஆகிறேன் அப்படின்னாரு. ஆக மொத்தம் நீ எந்த நினைப்போட இருக்கிறியோ அந்த நினைப்பு உன்னை சிறையாக்கி கொல்லுது. பயங்கர கொடூரங்க சில விஷயங்கள். ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியங்களை என்ன பண்ணோம்? செஞ்சு ஆகணும். அந்த செய்யலைன்னா நீங்க ஏதோ ஒரு பிடியில சிக்கின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செஞ்சே ஆகணும். இத பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதை மீறி பண்ணும் போது பயங்கரமான டேஞ்சரஸ்ல இருக்கிறோம்னு அர்த்தம். சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன். கட்டாயப்படுத்தப்படுறாங்க, அடிமைப்படுத்தப்படுறாங்க. அதுல வந்து அதை செஞ்சே ஆகணும், செய்யணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, பவுலே சொல்ற மாதிரி சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவா? கதற உள்ள இருந்து எல்லா மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உள்ள இருந்து வர குரல், கேட்காத ஒரு குரல் ஒண்ணு இருக்குன்னா இதுதான், யார் என்ன விடுதலை ஆக்குவா? இந்த பாவத்துல இருந்து. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஃபுல்லா சிகரெட்டு, சும்மா நல்லா இழுத்து விடுவான். நாங்க வளர்ந்து வர சேத்துல என்கிட்ட ஒரு சிகரெட்டை கொடுத்து புறா மச்சான் அப்படின்னா, அவன் அந்த அவங்க தான் வந்து என்னெல்லாம் வந்து பீர் குடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரைன் பண்ணுது.
பாருங்க, அவன் ஆரம்பத்தில் எனக்கு கொடுத்தான் பாருங்க, கையில் வச்சுட்டு யோசித்தேன். எனக்கு பிடிக்காது சிகரெட், வாசனையே பிடிக்காது. தூக்கி போட்டேன். இப்போ பிக்ஸ் வந்துச்சு சாருக்கு, ஸ்ட்ரோக் வந்துச்சு. என்னை பார்க்குறான், நான் நல்லாகிறேன். ஸ்ட்ரோக் வந்து தொண்டை குழாயில் உள்ள வந்து ஒரு நாக்கு இருக்குல்ல மச்சான் மாமா, அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. வாயெல்லாம் கோணிக்கிச்சு, இந்த கண்ணு மூடிக்கிச்சு, இப்படி ஆயிடுச்சுடா மச்சான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் போயிட்டுமா காவேரி ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணிட்டான், காசை கொடுத்து. அப்புறமா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அது ஹெர்னியா, இந்த என்னது அது பேர், அப்பண்டிடைட்டிஸ் இது வச்சிச்சு. அதுலேயும் காப்பாத்துட்டாரு ஆண்டவர். இப்போ என்னன்னு கேட்டா, மச்சான் சிகரெட்டை விட்ட மச்சான், குடியை விட்ட மச்சான், எவ்வளோ நாளைக்கு மச்சான்? நான் கேட்டேன், எவ்வளோ நாளைக்கு மச்சான் விட்டுருவேன்? அவங்களாம் விட முடியாது. அந்த பயம் கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த பயம் போயிட்ட பேர் மறுபடியும் ஆரம்பிக்கும். அந்த பாவம் விடாது, விடவே விடாது ஆள. டேய் 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 சதா, இங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியல, நீ என்ன கத்துற இங்க வந்து? என்ன சொன்ன? கரெக்டாகிறாங்களா இவன்? நீங்க அந்த அட்மாஸ்பியர்ல போனீங்க, கரெக்டா இன்னும் பார்த்துன்னு. பயம் போயிடுச்சுன்னா மறுபடியும் பண்ணுவாங்க. அந்த பயம், அந்த பயமே பாவம் தான், செய்ய வைக்காம இருக்குது. அந்த பயமே பாவம் தான், அப்புறமா செய்யறதுதான் பாவம் தான். இதெல்லாம் நிர்பந்திக்கப்படுறாங்க மாதிரியா இருக்கிறாங்கன்னா, நான் பேசுறேன்னு எனக்கே சில விஷயங்கள்ல ஆண்டவர் என்ன காப்பாற்றும். இந்த ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணி அப்படியே எல்லாம் ஆன்னு கேட்டா பயங்கரமா பேசுனா பரிசுத்தவானா? பரிசுத்தவான் தான், ஆனா எல்லாம் கரெக்டான ஆளா? ஒருத்தர் சொன்னாரு, சூப்பரா சொன்னாரு, பாஸ்டர், நீ எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆளா இருந்தா கூட அந்த கிருபை குத்தாரு பத்தியா, அது பிரசங்க பீடத்துல வேலை செய்யும். நீ பிரசங்கம் பண்ணா ஜனங்க கேட்பாங்க, அது ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனா தேவனுக்கு பிடிக்காம ஆள் இருப்ப, பார்த்துக்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்ற. தேவனுக்கு பிடிக்காத ஆளா இங்க நிக்கலாம், ஆனா பண்றது ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனா தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு துண்டிச்சிருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும்னு. எவ்வளவு டேஞ்சர் பார்த்தீங்களா? வரத்தையும் கொடுத்து ஆளை பயன்படுத்த வச்சுட்டு ஆளை தூக்கி போடுறாரு. நீ யூஸ் பண்ற, ஆண்டவரை யூஸ் பண்ற, ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ற, தூக்கி போடுறாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் பாவத்தினுடைய கொடூரம். இதே பவுல் தான் சொல்றாரு, நான் தான் ஆகாதவனா போகாதபடிக்கு என்னைத்தான் ஒடுக்கி என் சரீரத்தை என்ன பண்றேன், கீழ்படுத்துறேன்ற. இவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாரு கேரக்டருங்க. பவுல் தான் யாரு, என்ன விதமா இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் இருக்கிறோம், மாட்டின்னு மொழிக்கிறோம் அப்படின்றது நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் இவ்வளோ கிருபையா பேசியிருக்கிறார். ஹலோ சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து, நான் பார்க்குற, என்ன நல்லா சத்தமா சொல்லு, நான் பார்க்குற, நான் பழகுற எல்லா ஆளும், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவத்தினுடைய பயங்கர மோசத்துல இருக்கிறாங்க.
பாவத்தின் மோசத்துல இருக்கிறாங்க. என்ன ஒருத்தரா தேர்ந்து நீங்க சொல்லுவா? பாவத்தின் பயங்கரமான மோசத்துல இருக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அது என் ஃப்ரெண்டு நல்லா பேசுற ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், அது பாஸ்டர் பொண்ணா கூட இருக்கலாம், பாஸ்டர் பையனா கூட இருக்கலாம். எல்லார்கிட்டையும் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் மோசம் போகிற ஆட்கள், எல்லாமே திருட்டு பசங்க. படம் காட்டிட்டேனா ஆள் எப்படின்னு? ஆளுங்கள தான் உண்மை. எல்லா நாயும் கட்டி போட்ட நாய்ங்க தான் வெளியே சுற்றின்னு இருக்குதுங்க. எல்லாருமே பொண்ணா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், சின்ன பசங்களா இருக்கட்டும், எல்லாம் கயிறு வச்சு கட்டி போட்டு சுற்றின்னு இருக்கிற ஆளுங்க. பாவன்ற கயிறுனால பிசாசு ஓனரு கட்டி சுற்றின்னு இருக்கிறான். ஒன்னொன்னு அப்படியே வாக்கிங் கிட்டுன்னு போய் அப்படி பாருங்க, எல்லாரையும் எல்லாமே பாவ கைத்துல மாத்தின்னு இருக்குது. இல்லை, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்க, ரொம்ப டீசெண்டா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எல்லாமே சாக்கடிங்க தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள இல்லைன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரணத்தை சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யார் என்னை விடுதலை ஆக்குவா அப்படின்னு கதறாரு மனுஷன். உள்ளேந்து இந்த உயிர் போற சமயத்துல கத்துவாங்க பத்தி, என்ன யாருன்னா காப்பாத்துங்களேன், என்ன யாருன்னா காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த சத்தம் தான் இது. நிறைய பேர் வாயிலிருந்து வராத சத்தம் இது. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கிட்டும் வராத சத்தம். எப்போ வரோம்னா அந்த சத்தம் ரொம்ப உயிர் போற சமயத்துல, யாருமே அவங்க நம்பின ஆட்கள்லாம் கைவிட்டு அவங்க நம்பிக்கையெல்லாம் அத்து போய் ஒரு நாள் ஏசப்பாவை, உண்மையான தெய்வமாகிய ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது அங்க இருந்து வரோம் பாருங்க ரட்சிப்பு, அங்க இருந்து வரோம் பாருங்க விடுதலை, அங்க இருந்து உதவி வரோம் பாருங்க. அப்பத்தான் அவனுக்கு தெரியும் இவர் தான் உண்மையான தெய்வம், இவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான மீட்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிய வரும். இப்ப சொல்றாரு பாருங்க, சொல்றாரு விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை 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 இல்லை. அந்த பிரமாணம் போய் இந்த பிரமாணம் வந்தது. அடுத்த வாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரத்தை பார்த்துரும். இது பார்ப்போம். நாலு அன்றையும் உலகத்தை சுதந்திரிப்பான். அந்த அடுத்த வாரம் பார்ப்போம். இது டைம் எடுத்து நான் பேசுறேன். டைமுக்குள்ள பேசினா டைமுக்கு உட்பட்டவங்க வரல, அதனால நான் டைம் எடுத்து பேசுறேன். சொல்றாரு இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டா இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். சில சமயங்கள்ல பாவம் விழுந்துட்டாலும் சரி, பாவத்தை பண்ணாலும் சரி, மீட்டெடுக்க வல்லவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், உன் மேல அன்பா இருக்கிறவர், உன்னை தன்னையா நினைக்கிறவர் அவரு. ஆமென். உன்னை வேறையா நினைச்சாதான் பிரச்சனைங்க. உன்னை அவரா நினைச்சுன்னு இருக்கிறாரு. உனக்கு எல்லாம் என்னெல்லாம் நடக்குதோ அவருக்கே அந்த மாதிரி, அவருக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது உனக்கே நடக்கணும். ஹலோ, நான் ஒண்ணு சொல்றேன். பிள்ளைங்களை விட மனைவி அதிகமா நேசிப்பியா, பிள்ளைங்களை அதிகமா நேசிப்பியானா? நான் என் மனைவியை தான் அதிகமா நேசிப்பேன். எப்படின்னா, என் பிள்ளைங்க என் சரீரம் கிடையாது, என் சரீரத்துக்கு அடுத்தது என் மனைவி தான் என் சரீரம். பைபிள் அதுதான் சொல்லுது.
அப்போ என் சரீரத்தை முதல்ல நேசிப்பேனா இல்லை மற்ற சரீரத்தை முதல்ல நேசிப்பேனா? அது என்ன மாதிரியே இருந்தா கூட அதை ரெண்டாவது தான் வைப்பேன். இது என் அம்மா மாரியே பிறந்தா கூட அதை ரெண்டாவது தான் வைப்பேன். எதுக்கு என் மனைவிக்கு முதல் எடுத்தனா முக்கியத்துவத்தை தரேன்னா, அவ என் சரீரம். இயேசு கிறிஸ்து அதை தான் உங்களை சொல்றாரு, நீ என் சரீரம். ஆமென். நீ என் சரீரம், அதுக்கு நான் முக்கியத்துவத்தை தருவேன்ற. கிறிஸ்து சபை இயேசு சபைக்கு தலையா இருக்கிறாரு. சபை இயேசுவுக்கு சரீரமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு உன்னை வேறையா பார்க்கல, நம்மள வேறையா பார்க்கல. அவரோட என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? பின்னி பிணைஞ்சுன்னு இருக்கிறோம். மனைவி கழுத்தான், தலை புருஷனா. ஆனா இந்த கழுத்தையே திருப்புறது யாரு? இந்த தலையே திருப்புறது யாரு? கழுத்து தானே திருப்புது. ஒரு திருப்ப பாரு, நல்லா கவனிக்கலன்னா. அவன் ஏன் நெல்லின்னு இருக்கிறான்? அந்த புழுவை தூக்கி டப்பால போடு. கவனி, ஒழுங்கா உக்காரு. நம்ம சொன்னா கேட்பாரு இயேசு. நம்ம சொன்னா கேட்பாரு. இந்த தலை திரும்பணும்னா ஏசப்பா அப்படின்னா திரும்புவார். எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஏசப்பா தலை அந்த பக்கம் இருந்ததுன்னா என்ன கூப்பிடுற என்ன நீ அப்படின்னு திரும்புவார். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த பிரமாணத்துக்குள்ள யாரும் நிறைய பேர் வரல. நம்ம கூப்பிடுற இந்த பிரமாணத்துக்கிட்ட இயேசு அந்த பிரமாணத்தை மாத்துறாரு. ஆமென். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க எதை நம்புறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யார நம்புறோம்? இயேசுனுடைய வார்த்தை. எதை நம்புறீங்க? இயேசுடைய வார்த்தையை நம்புறீங்க. யாரை நம்புறீங்க? இயேசுவே நம்புறீங்க. இயேசுவும் வார்த்தையும் ஒண்ணு. சொல்லுங்க. பாஸ்டரும் நானும் ஒண்ணு. என்ன வேறையா பார்க்காதீங்கண்ணா. நாங்க எல்லாம் ஒண்ணு தான். நம்ம எல்லாம் ஒண்ணு தானே. இதோட தலையாயிட்டு லேட்டா வருது. நீங்க இங்க சுத்தம் பண்றது கிடையாது. ஒன்றுன்ட்டு 1 hour லேட்டா வருது. நீ இப்போ அந்த இடத்த நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம். ஒரு வாரத்தில் அது காசெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ண போறோம். கையை வச்சிடலாம். சரிங்களா? நடுவில் இருக்கிற சோறு இடிக்கிறது தான் என்னுடைய வேலையை. இல்லை நானே முட்டி முட்டி வச்சிடலானுங்க. நீ வடிகிறியா பாக்குற? இல்லை நானே டங்கு டங்கு நீச்சு. சம்முட்டிலாம் தேவையில்லை, என் தலையே போதும். அந்த சோறு தான் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. யார் வச்சா? நடுவில் சின்னதா வைப்போம். டபுள் கல்ல போட்டு வச்சிடறாங்க. அறிவு கட்டணும். சிங்கிள் கல்ல இப்படி போட்டு வச்சு கட்டுறதை விட்டு டபுள் கல்ல எவ்வளோ இடிக்குது கேட்பானோ தெரியல. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன் காலையில். அது இது இல்லாமல் இருந்ததுன்னா இவ்வளோ பானம் இருக்கும். என் குழந்தை கூட சர்ச்சு ஓனன்னு ஜெபம் பண்ணுது. அதுக்கு அந்த அட்மாஸ்பியர் வேணும். சர்ச்சுன்ற அட்மாஸ்பியர் உள்ளே வந்தால் நல்லா ஜன்னல்லாம் மாற்றிடுவேன். ஜன்னல்லாம் அந்த வெளியே இப்போ கத்தனை பார்த்தீங்களா? இந்த கத்துற சவுண்டெல்லாம் வராது. கண்ணாடி டோரை போட்டு ஒரு இரும்பு டோரை பின்னாடி போட்டுடலாம். அது தன்னால் சாத்திக்கும். இங்கேயும் கண்ணாடி டோர் தான். ஜன்னல்லாம் போட்டோன்னா வெளியே இருக்கிற சத்தம் கேட்க பண்ணிடலாம். பண்ணிடலாமாம்மா? என்ன என் சர்ச்சை ரெடி பண்ணானா உனக்குன்னா அப்படி இருக்குத மூஞ்சி செலவு பண்ண போறேன். என்ன அப்படி பார்க்குறேன்? உண்மையா கேட்குறேன். அம்மா போய் 5000 இந்த மாதிரி திட்டுவா. காரில் போவேனே அப்படி சொன்னேன். அதாவது இப்பயே கிளியர் பண்ணின்னு இது வேற செலவு பண்ண போறியா? பண்ணலாமா? ஆளுக்கு 10,000. எத்தனை பேர் வரீங்க? நீங்க கூட 10,000 ரூபாய் தரணும். அதெல்லாம் சொல்ல விட, விசுவாசிங்க. ஆண்டவர் தருவார். ஒரு லேடிஸுக்கு 45 சவரம்
45 சவரம் கச்சிக்குதுல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எதனா கிடைக்கும். நம்புங்க, வராதாயிடு. ஆமா, நீங்க பாய வச்சு சும்மா இருமா, வரவங்கள கூட அவங்க செய்யற ஆள் தான். நீங்க செய்யணும், எல்லாம் செய்யற ஆள் இட்டுன்னு வந்துடணும். சரியா? எத்தனை சவரம் எங்க வச்சுக்கிறீங்க? அது எப்படி வரும்? சரி, கட் பண்றா டேய், போதும்.